பிதாவாகிய தேவனை இந்த காலவேளையிலே உங்களை துதிக்கிறோம் ஐயா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவா, பாடல்களை பாடினோம், காணிக்கைகளை செலுத்தினோம் சுவாமி, உங்களை ஆராதித்தோம் சுவாமி. இப்பொழுது உங்களுடைய திரு வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகும் வேளையில இந்த வார்த்தைகள் நாம் அனைவருக்கும் ஜீவ மன்னாவாக எங்களுடைய உள்ளான மனுஷனை பெலப்படுத்துவதாக ஆண்டவா, இது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, உங்களுடைய வார்த்தைக்கு என்றைக்கும் ஜீவன் இருக்கிறது. மனுஷன் மாறுவான், ஆனால் நீங்களோ மாற மாட்டீங்க. ஆண்டவா, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆகவே மாறாத இந்த வார்த்தையை நாங்கள் இந்த வேளையில நாங்கள் கற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபைத்து தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தயவுசெய்து யாரும் அமருங்கள். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் எடுத்தோம். என்னவென்று சொன்னால், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். The King of Israel, the Lord is in your midst என்று சொல்லி நாங்கள் கடந்த 31ஆம் தேதி நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் வேளையில இந்த தேவனை குறித்து நாங்கள் பார்க்கும் வேளையில அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is with us. ஆகவே கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். நீங்க உச்சாமடைய மாட்டீங்க போல, கர்த்தர் ஐயோ கர்த்தர் இருந்தா நான் அதை செய்யலாது, இது செய்யலாது, பிளவிட இயலாது, பாவம் செய்யலாது, தப்பு செய்யலாது, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்யலாது, துக்கப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருந்தால் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருகிறதா இல்லையா? கர்த்தர் நம்மோடு இருந்தால் எங்களுக்கு எதிராக ஒருவரும் நிற்க முடியாது. நின்றாலும் அவர்கள் விழுந்து விடுவார்கள். கர்த்தர் ஜெயம் எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த காலவேளையில தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், Daniel chapter 3 verse 16 குறித்து நாங்கள் வாசித்து பார்ப்போம். தானியேலின் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொண்டு 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், வாசியுங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. என்னவென்று சொன்னால், அங்க அவர்களுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் இவ்விதமாக வணங்க வேண்டும், எல்லாரும் தாழ குனிந்து வணங்க வேண்டும் அந்த சிலையை என்று சொல்லும் வேளையில என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், இந்த ஊழியர்கள் மாட்டோம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இந்த கால வேளையில தேவ ஜனங்களே, நாங்கள் கடைசி காலத்துக்குள்ள வரும் வேளையில எச்சரிப்பா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்புள்ளவர்களா இருக்கணும். we should be watchful. ஏனென்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய பிசாசானவன் தூண்டுவான். ஆனால் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன். எத்தனை பேர் நாங்கள் பரலோகம் போகணும் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவனே பரலோக ராஜ்யம் போக முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவனே தேவ ராஜ்யத்துக்குள்ள செல்ல முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தம் இந்த வேதாமத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் அல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலேயும் விசேஷமாக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். நாங்கள் கடைசி காலத்தில் இருக்கும் வேளையில மாய்மாலமான புலியான பொய்யான உபதேசங்களுக்குள்ள நாங்கள் போய்விடக்கூடாது. ராங் டாக்டரின்ஸ். ஆண்டவருடைய சித்தத்தையே நாங்கள் செய்கிற பிள்ளைகளாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னவென்று சொன்னால், இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. 17ஆம் வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவர் பயமில்லாம கதைக்கிறார்கள். ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிய அவசியம் இல்லை. எப்பொழுது நாங்கள் ஜாக்கிரதையாக தைரியமுடையவர்களாக, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் வழியில் எங்களுக்கு வல்லமை இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் சும்மா வந்து ஒரு புறாவை போல ஜென்டிலா இருந்துட்டு போறதுக்கு வரவில்லை. அவர் டூனமஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். டைனமைட்டை விட வல்லமையானவர். அவர் நமக்குள்ள இருக்கும் வழியில பெலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் நாங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் அனுப்போம், விட்டு கொடுக்க மாட்டோம். கொஞ்சம் என்றாலும் அங்காளங்களை சரிய மாட்டோம். கர்த்தருக்காக நாங்கள் வைராக்கியம் அனுப்போம். உயிர் போனால் என்ன, எது நடந்தால் என்ன, நான் என் இயேசுவை மாத்திரம் பிரியப்படுத்துவேன்.
இயேசுக்கு நான் சொந்தமா இருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். என்ற ஜீவன் போனாலும் எனக்கு எது நடந்தாலும் இயேசுடைய வார்த்தைக்கு நான் மாறாக செய்ய மாட்டேன். அதுதான் எங்களுடைய உள்ளத்துல இருக்க வேண்டிய ஒரு காரியம். வைராக்கியமா நிக்க வேண்டும். அங்க சொல்லப்படுகிறது 18ஆம் வசனத்துல, அப்படி கர்த்தர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு, புறஜாதியார் அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள். எவ்வளவு தைரியமா கதைக்கிறார்கள். போல்ட்னஸ், அந்த போல்ட்னஸ், அந்த தைரியத்தை கர்த்தர் தான் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த காலவெளியில நாங்கள் கோழைகள் அல்ல. நம்முடைய ராஜா அவர் எப்படிப்பட்டவர்? யூத ராஜ சிங்கமாய் இருக்கிறார். அவர் வரும் வேளையில அங்க வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னா, the righteous are bold as a lion என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார். நீதிமான்கள் மாத்திரம் இந்த இடத்துல இருந்தால் கரங்களை தட்டி, I am a righteous person, நான் நீதிமான், I am bold, whatever it may happen. தெளிலால் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்ணை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யார் என்றாலும் அந்த பேர் டிலாஜா என்று சொல்லி, ஆரடாப்பா இது பைபிள்ல தான் இருக்குது. சிம்சோன் என்ன செய்தான் என்று சொன்னா, அங்க போய் அவளோடு உறவு வைத்துக் கொண்டிருந்தான். அதனால நடந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சித்தத்தையே நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம். கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறா போவோம் என்றால் ஒரு கல்லில போய் மோதுவது போல, டைட்டானிக் போய் ஒரு பாறையில அடிபட்டு, ஐஸ் இதுல அடிபட்டு உடைந்து அங்க இருந்தவர்கள் எல்லாம் மரித்தது போலத்தான் மரணம் எல்லாருக்கும் தான் வரும். பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. இன்றைக்கு நான் பிரிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன். சும்மா சொல்லி போட்டிருக்கிறது இல்ல. I am set apart. ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் என்னுடையவன் அல்ல, கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, you have been bought with a price என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட பிரைஸா? அங்க இயேசுவின் புனிதமான தூய்மையான விலையேற பெற்ற அந்த இரத்தத்தை ஆண்டவர் கொடுத்து அவர் சிந்தி எங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் யாருக்குரியவர்கள்? கர்த்தருக்குரியவர்கள். கர்த்தருக்குரியவர்கள் இருந்தால் இந்த இடத்துல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம் பாபம். ஹல்லேலூயா, I am a child of God. இந்த ஈகிள்ஸை பார்க்கும் வேளையில, இந்த நீங்க கழுகை பார்க்கும் வேளையில, புயல் அடிக்கும் வேளையில அதுக்கு சொல்லுகிறார்கள் என்னவென்று சொன்னா, இன்னொரு செட் ஆஃப் ஐஸ் இருக்குது, கண்கள் இருக்குது. அதை போட்டுக்கொண்டு அதை மாற்றிக்கொண்டு என்ன செய்யுமா, அது போய் ஒரு கற்பாறையில எங்கேயும் வெடிப்புக்குள்ள ஒளிந்திருக்காதான். அது என்ன செய்யுமா, பிரச்சனைகள் வரும் வேளையில, காற்று அடிக்கும் வேளையில, புயல் அடிக்கும் வேளையில செட்டைகளை விரித்து கொண்டு அது உயர பறக்க ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைக்கு மேலாக போகும். இந்த காலவேளையில தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் செட்டைகளை அடித்து கொண்டு பறக்கிற காலம் என்று சும்மா பாட்டு பாடிட்டு இருக்கிறது இல்ல. நாங்கள் பறப்போம், நாங்கள் பறப்போம். ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுவோம், பரலோகத்துக்குள்ள போறோம். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், நாங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அதே போல நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. 2ஆம் வருகைக்கு முன்பதாக ரகசிய வருகை என்பது இருக்கிறது. 2ஆம் வருகை என்பது இயேசு இந்த உலகத்தில் வந்து காலடி வைக்கிறது. ஆனால் ரகசிய வருகை இருக்கிறது. அது வானமண்டலத்தில் அவர் வரும் வேளையில, ஆகாயத்தில் வரும் வேளையில தன்னுடைய பிள்ளைகளை அவர் எடுத்துக்கொள்வார். எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் சிறு வயதில் நடந்ததை நான் மறக்கவே மாட்டேன். வெளியில படியில நின்று சாப்பிட்டு கொண்டிருந்தேன். சாப்பிட்டு கொண்டு நல்ல சந்தோஷமா சாப்பிட்டு கொண்டிருக்க ஒரு காகம் எங்கேயோ இருந்து வந்து இந்த கையில இருந்ததை பிடுங்கி கொண்டு பறிச்சு கொண்டு போயிட்டுது. அது போலத்தான் இந்த கால வேளையில இயேசு கிறிஸ்துடைய வருகையில நாங்கள் எங்கெங்கே இருந்தாலும், நித்திரையா இருக்கலாம், கார்ல போய் கொண்டிருக்கலாம், பிளேன்ல போய் கொண்டிருக்கலாம், வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், we'll be snatched என்று சொல்லி ரகசிய வருகை என்று சொல்லும் வேளையில அவர் வந்து எங்களை எடுத்துக்கொண்டு போறார். Are you ready for the coming of the Lord Jesus Christ? இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி இருக்கணும்? நாங்கள் பரிசுத்தமா இருக்க வேணும், தூய்மையா இருக்க வேணும்.
கரைத்திரை அற்றவர்களா இருக்க வேண்டும். இந்த உலகத்துல கரைத்திரை நிறைய எங்களை கரைப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்குது. ஆகவே தான் இயேசுவே நம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும். சில வேளைகள்ல சிலர் செய்கிறத பார்த்தால் அவங்களுக்கு கெட்ட கோபம் வந்து அவங்கள ஏதாயிலும் ஒன்று சொல்ல வேணும் செய்ய வேணும் போல வரும். அது பாவம். ஏன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி இயேசுவே நம்முடைய இரத்தத்தினால மூடும், நம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தியலும், என்னை காத்து கொள்ளும். அந்நிய பாஷைகளை பேசும் வழியில் ஒரு வெற்றிகரமான ஜீவியத்தை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். இந்த கால வழியில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகு இவர்களுக்கு அங்க இருந்த தைரியத்தை போல கர்த்தர் இந்த கால வேளையில எங்களுக்கு அந்த தைரியத்தை தருவாராக. அது சொல்லும் வேளையில அந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நேபுகாத் நேச்சார் 19ஆம் வசனத்துல அவருக்கு கடும் கோபம் உண்டாயிட்டது, ராஜாவுக்கு கடும் கோபம் உண்டாவிட்டது. அந்த 3 பேரையும் பார்த்து அவர் சொல்கிறார், அவருடைய முகம் வேறப்பட்டது, சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, வாசிங்கள் 20ஆம் வசனம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளை. பாருங்கள், உபத்திரவத்துக்கூடாக நாங்க போவதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். எங்களுடைய ஜீவனை கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். இயேசு எங்களுக்காக, நாங்க பாவிகளும் துரோகிகளும் துன்மார்க்கத்தில் ஜீவித்து கொண்டிருக்கும் வேளையில எங்கள் மேல அன்பு கூர்ந்து அவர் எங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்றால், பரிசுத்த தெய்வத்துக்காக துணிந்து நாங்க தைரியமாக அங்க ஸ்தேவான் கல்லறியப்பட்டு கொல்லப்பட்டதை நாங்க பார்க்கறது மாத்திரமல்ல, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பேர் இரத்த சாட்சிகளாக மறிக்கிறதை குறித்து கேள்விப்பட்டுக்கிறோம், உபத்திரவத்துக்கூடாக போறதை குறித்து கேள்விப்படுகிறோம். இந்த காலவெளியில நாங்கள் இயேசுக்காக நேரத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமா? இயேசுக்காக எங்களோட தாழ்ந்துகளை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமா? இயேசுக்காக எங்களுக்கிட்ட இருக்கிறத கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? எங்களோட ஜீவனை கொடுக்கிறதுக்கு. நான் ஒரு கூட்டத்துல ஒரு சபையில பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் வேளையில நான் கேட்டேன், இயேசுக்காக உயிரையே கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவங்க கையெழுத்துங்கண்டா. ஒருவர் கையெழுத்தும் வேளையில எனக்கு தெரியும் அவரை குறித்து. நான் சொன்னேன், நேரத்தையே கொடுக்காதவன் நீ புறவன் உயிரை கொடுப்பான். கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கிறவன் தான் உயிரை கொடுப்பான். ஏனென்றால் நேரம் அது விலையேற பெற்றது, அதை விட விலையேற பெற்றது எங்களுடைய ஜீவன். இயேசுடைய இரத்தத்தால நாங்க மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த உயிரை கர்த்தருக்காக, நான் வாழ்வது கர்த்தருக்காக, நான் மரித்தாலும் கர்த்தருக்காக என்று சொல்லி ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். அதுதான் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகு. இந்த புது வருஷத்துல 1வது ஞாயிற்றுக்கிழமையில அவர் எங்கள் மத்தியில தேவன், இஸ்ரவேலின் ராஜா நம் மத்தியில இருக்கும் வேளையில அவர் என்ன செய்வார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அந்த என்ன நடந்தது என்று சொன்னா 20ஆம் வசனம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையில போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு, ராணுவத்தில் சாதாரண ஆட்கள் அல்ல, பலசாலிகளை ஆகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும், அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகு அவர்கள் சால்வைகளோடும் நீசர்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளை நடுவிலே கொண்டு போய் தூக்கி, நெருப்பு பயங்கரமா எரிந்து கொண்டிருக்குது, பிளேஸ் பண்ணி கொண்டிருக்குது. நீங்க பார்த்திருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, சில வேளைகள்ல சடலங்களை மரித்து கொண்டு போய் அவங்க எரிக்கிறதுக்காக, கிரிமேஷன் செய்யறதுக்காக கொண்டு போகும் வேளையில அந்த இடம் எவ்வளவு பயங்கரமான சூடா நெருப்பு இருக்கு. யாரும் பார்த்தாக்கள் இருக்கிறீங்களா? நீங்க அதை பார்த்தாக்கள் மாத்திரம் கை வைத்து காண்பீங்க. எஸ், பயங்கர சூடு, அதுக்கு பக்கத்திலேயே போயிடாது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகுடைய அவங்களை அப்படியே சுட்டெரிக்கக்கூடிய நெருப்பு, பயங்கரமான சூடு, 7 மடங்கு அதிகமான சூடு அங்கே ஏற்றி அங்க கொண்டு போய் போட்டார்களாம். ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினாலும் சூளை மிகவும் சாதாரணமாக சூடாக்கப்பட்டிருக்கிறபடினால மிகவும் சூடாக்கப்பட்டபடியிருந்தாலும் அக்கினி ஜுவாலையானது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு, பாருங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை கொண்டு போய் போடுவதற்கு கொண்டு போனவர்கள், அவர்கள் அங்க அந்த அக்கினிக்குள்ள போகவில்லை, அவர்களை போடுவதற்கு கொண்டு போனவர்களை அங்க என்ன செய்தது? அந்த அக்கினி அவர்களை கொண்டு போட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னா அந்த அக்கினிக்குள்ள போடப்பட்டவர்கள் தப்பி இருக்க முடியாத ஒரு சான்ஸ் இல்லை.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு பயங்கர அக்கினி கூடாக அக்கினிக்குள்ள போடப்பட்ட வேளையில அப்படியே பொசுங்கி போயிருக்க வேண்டும், அப்படியே சுட்டரிக்கப்பட்டிருக்க வேண்டும், அப்படியே உடனே செத்திருக்க வேண்டும். அப்படியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத பயங்கரமான நெருக்கடி எங்களுக்கு வருகிறது. சொல்ல முடியாத நோவுகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, வியாதிகள் வருகிறது. எங்களை எத்தனையோ பேர் துன்பப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய அருமையானவர்கள் எங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறார்கள். அப்படியான சூழ்நிலை கூடாக போய்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று சொன்னது. அந்த வசனத்துல அடுத்த வசனத்துல பார்க்கும் வேளையில் 23ஆம் வசனம், அந்த 3 புருஷருக்கும் கட்டுண்டவர்களா இருக்கிற அக்கினை சூளை நடுவில் விழுந்தார்கள். விழுந்திருந்தால் சுக்கு தூளாக அங்க சாம்பலாக போயிருப்பார்கள். எரிகிற அந்த நெருப்புக்குள்ள சாதாரணமாக அது இல்ல, 7 மடங்கு சூடு. அதுக்குள்ள போனவர்கள் தப்பி வெளியில வர முடியாது. ஆனால் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் வேளையில் இதெல்லாம் பொய்யான கதை அல்ல, இது உண்மையான சம்பவம், மெய்யான நடந்த காரியங்களைத்தான் இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமிக்கிறான். தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி சொல்லுகிறான் என்னவென்றால், 3 புருஷர் அல்லோ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற 3 புருஷர் அல்லோ கட்டுண்டவர்களாக அக்கினியில போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொன்னார்கள்? ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அவன் பார்க்கிறான். என்னவென்று சொன்னால், தன்னுடைய கண்களினாலே நம்ப கூட முடியாததாக அவன் சொல்லுகிறான், நாங்க 3 பேரை தான் போட்டோம், ஆனா 4 பேர் விடுதலையாக அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். இந்த ராஜா சொல்லுகிறான் என்னவென்று சொன்னால், இந்த 4வது மனுஷனை பார்க்கும் வேளையில தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவனுடைய சாயலை பார்க்கும் வேளையில இது கடவுள் என்பதை அவன் அறிந்து கொண்டான். கர்த்தராகிய தேவாதி தேவன் இஸ்ரவேலின் ராஜா எங்கள் நடுவில் இருக்கிறார். சூளையின் மத்தியில நீங்க நெருப்பு கூடாக போய்கொண்டிருந்தால் என்ன, வியாதி கூடாக போய்கொண்டிருந்தால் என்ன, தனிமை உங்களை வாட்டிக் கொண்டிருந்தால் என்ன, கண்ணீரின் பாதை கூடாக போய்கொண்டிருந்தால் என்ன, மரண இருளின் பள்ளத்தாக்கில போய்கொண்டிருந்தால் என்ன, எல்லாமே முடிந்தது வாழ்க்கையில என்று சொல்லி எல்லாமே இழந்த ஒரு நிலைமையில இருந்தால் என்ன, ஆண்டவர் உங்களை கைவிடவே இல்லை. அவர் எங்கள் மத்தியில இருக்கிறார். அவர் விடுவிக்கிற தேவன். ஒரு சேதமும் ஏற்படாதபடி கர்த்தர் இந்த காலவேளையில நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். The Lord is with us. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்று சொல்லும் வேளையில The Lord is with us. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். If God is in us, ஆண்டவர் எங்களுக்குள்ள இருந்தா, no need to be afraid of anything. பயம் வரும், ஆனா அந்த பயத்தை மேற்கொள்ளுகிறவர் நமக்குள்ள இருந்து பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். This morning God is speaking to all of us. எங்களுக்கு யார் எங்களை விட்டுட்டு போலாம், யார் எங்களை கைவிட்டுட்டு போலாம், மந்தையில அங்க தொழுவத்துல மந்தை இல்லாமல் போகலாம், ஆனால் அங்க சொல்லப்படுகிறது, நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேனா, அழுது கொண்டிருப்பேன் என்று சொல்லி இருக்குதா, கண்ணீர் விட்டு கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறதா, புலம்பிக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி இருக்குதா, என்ன சொல்லி இருக்குது? நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். The joy of the Lord is our strength. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பதே எங்களுடைய பலனா இருக்கிறது. ஆகவே எந்த வேளையிலும், எந்த துன்பமான வேளையிலும், எந்த கஷ்டமான வேளையிலும் நான் கர்த்தருக்காக அப்படி செய்தனே, இப்படி செய்தனே, அதை கொடுத்தனே, இதை கொடுத்தனே, வாக்குத்தத்தங்கள் அப்படி இருந்ததே, இப்படி இருந்ததே, இந்த வாழ்க்கையில என்னன்னு சொல்லி முறுமுறுக்க மாத்திரம் வேண்டாம். முறுமுறுத்தவர்கள் வனாந்திரத்திலே மரித்து விட்டார்கள். முறுமுறுக்காமல் கர்த்தாவே யோபை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை துதிக்கிற நாவை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த நாவில் புது பாட்டு, நல்ல உடுப்பு போட்ட நேரத்தில் இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயரும் நல்ல செலிப்ரேஷன் இருந்தது. எங்களுடைய சர்ச்சில் கொடுத்த ஸ்நாக்ஸும் எங்களுக்கு இருந்த சர்வீஸும் எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்தது. எத்தனை பேர் சொல்லுவீங்க? கையை தட்டாதீங்க. எதை சொல்றேன்னா அதுக்கு மாறதான் செய்வீங்க. என்ன தட்டாதீங்கன்னா தட்டுவீங்க, தட்டுங்கன்னா தட்ட மாட்டீங்க. ஆனா நல்லது பேசாம இருக்கிறது இல்ல. எங்களுடைய சர்ச்
is a glorious church. எங்களுடைய சபை ஒரு மகிமை நிறைந்த சபையாக இருக்கிறது. எங்களுக்கு ஒரு ஆளோ 2 பேரோ 3 பேரோ 10 பேர் இருந்தாலும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தேவன் ஜனத்தொகையை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை காண்கிற தேவனா இருக்கிறார். சின்சியர் ஹார்ட், எங்களோட உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஸோ த திங் இஸ் என்னன்னு சொன்னா, சர்ச்சை ஸ்டார்ட் பண்ண காலத்திலே ஒரு சிலர் மாத்திரம் இருக்கேன். நான் இப்படி தான் பிரசங்கம் பண்ணேன். 100 பேர் வரைக்கும் பிரசங்கம் பண்றேன். கூடுதலான ஆட்கள் வந்தாலும் பிரசங்கம் பண்ணுவேன், குறைஞ்சு போனாலும் பிரசங்கம் பண்ணுவேன். ஏன் என்று சொன்னால், கர்த்தர் வாக்கு கொடுத்தவர், அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவு அவர் கைவிடவே மாட்டார். கைவிடாத நேசர் எங்களோடு இருக்கிறார். இந்த கால வேளையில நாங்க பார்க்கிறோம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவன். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தான் நம்முடைய தேவன், நம் மத்தியில நம் நடுவில் இருக்கிறார். அதற்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், 25ஆம் வசனத்துல நாங்க பார்க்கும் வேளையில அங்க சொல்லப்படுகிறது. அதற்கு அவன், அந்த ராஜா சொல்கிறான், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவுல உலாவுகிறது. எங்க பீச்சில் இல்ல, அக்கினி மத்தியில ஒன்றும் அவளை சேதப்படுத்த முடியும். அந்த தேவன் மாறாத தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, அவர் மாறாத தேவன். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறவர். அவர் நம் மத்தியில உலாவுகிற தேவன். இன்றைக்கும் எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அங்க நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னா, 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில, எரிகிற அக்னி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய இப்ப கொடுக்கிற மரியாதையை பாருங்கள். உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்க வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். வாசிங்கள் 27ஆம் வசனம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலம் செய்யாமலும், அக்கினி கொண்டு செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அக்கினி எதுவா இருந்தாலும், அக்கினியை போல எங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும், we will not lose our mind. பைத்தியங்களா போக மாட்டோம். we will not become depressed. நாங்க டிப்ரெஷனுக்குள்ள போக மாட்டோம். விசுவாசத்துல சொல்லுங்க, எத்தனை காரியங்கள் நடந்தாலும். இன்றைக்கு பிரசங்கம் பண்றது நாட் ஈஸி. பிரசங்கம் பண்ணிட்டு அந்த வாழ்க்கையில பிரச்சனை வரும் வழியில பிரசங்கம் பண்ணினதன் படி நடக்க வேண்டும். நான் பிரசங்கம் பண்றவர்களுக்கு சொல்லுவேன், நீங்க என்ன பிரசங்கம் பண்றீங்களோ அதன்படி நடந்து காட்டுங்கள். எங்களோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் எங்களை தூக்கி எடுக்கிறவராக, தமது வலது கரத்தினால எங்களை தாங்குற தேவன். Let's turn our Bibles to Isaiah chapter 41. ஏசாயா 41ஆம் அதிகாரம். அங்க verse 10 வாசித்து பார்ப்போம். அங்க சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னா, வாசிங்க சத்தமாக. 41:10. ஏசாயா 41:10 சொல்லப்படுகிறது, நீ பயப்படாத. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்னவென்று சொன்னா, நம் நடுவில் இருக்கிற ராஜா சொல்லுகிறார். இன்றைக்கு தேவாதி தேவன் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ராஜா சாதாரணமானவர் அல்ல. சின்ன ஒரு தேசம் தான் இஸ்ரவேல் மக்கள், ஆனால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். நாங்கள் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாய் இருக்கிறேன், ஒரு மனுஷியா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். I am along with you. I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நீ திகைச்சு போய், what can I do? What shall I do? What is going to happen? திகைக்க வேண்டாம். ஒரு திகைப்பு, என்ன செய்யன்னு தெரியாம சில வேளையில நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க, மைண்ட் ஒரு பிளாங்கா போறத கேள்விப்பட்டிருவீங்க. I don't know what to do என்று சொல்லி அப்படியே அதிர்ந்து போய் அதிர்ச்சியில அப்படியே நிற்பாங்க. என்ன நடக்குதுன்றே தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீ திகைக்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஏன் என்று சொன்னா, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன் தேவன், நான் உன்னுடைய கடவுள். I have bought you with my precious blood. நீ என்ற உள்ளங்கரங்கள்ல வரையப்பட்டிருக்கிறாய். You are very special to me. நீ எனக்கு மிகவும் விசேஷித்தவன். ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னா, வாசியுங்கள். அங்க சொல்லப்படுகிறது, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்துகிறவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உன்னை பலப்படுத்துவேன், தைரியமா இருப்ப, பயப்படாதே. அங்க சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will help you. I will help you. யார் சொல்லுகிறது? எங்களுக்கு சில வேளைகள்ல எங்களுக்கு ஒரு எக்ஸாம் வருது, ஒரு பிரச்சனை வருகிறது, எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறார், I will help you. நான் உனக்கு உதவி செய்வேன். இந்த சபைக்குள்ள
சபை என்று சொல்லும் பொழுது கட்டிடம் அல்ல, நீங்களும் நான் தான் சபை. இந்த சபையில இருக்கிற எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உன்னை தாங்குவேன். எப்படி தெரியுமா? என்னுடைய நீதியின் வலது கரத்தினால, என்னுடைய ரைட் ஹேண்ட் உன்னை பலப்படுத்துகிறது. சர்ச்சுக்கு வரும் வேளையில இந்த வருஷத்துல எதிர்பார்த்து கொண்டு வாங்க. ஆண்டவர் சொன்னார் தானே, இஸ்ரவேலின் ராஜா வாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று வாக்குத்தத்தம் தந்தவர் தானே. அவர் நிச்சயமா காரியங்களை செய்வார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது தானே, 1000 மடங்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி 1000 மடங்கு நீ பெரியவனாக மாறுவாய். எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு பெருக்கத்தை ஏற்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. பெருக்கத்தை கொடுக்கிற தேவன். ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் 5 அப்பங்களையும் 2 மீனையும் போஷிக்க 5000 பேருக்கு, புருஷர் மாத்திரம் ஏறக்குறைய 5000 பேர், அதுக்கு மேலானவர்கள் சாப்பிட்டு மிச்சம் 12 கூட கிடைக்க கிரிவளித்தவர். கொடுத்தவனுக்கு தான் கொடுத்தார். அந்த சின்ன பையன் கையில தான் அந்த எல்லா மிச்சத்தையும் கொடுத்திருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த 12 கூடையும் தூக்கிட்டு போனவங்க யாரா இருப்பாங்க தெரியுமா? இந்த சீஷர்கள் தான். எல்லாரும் தலையில தூக்கு, கொண்டு போய் அவனுக்கு கொடு. அவன் கிராமத்துக்கு போகும் வழியில பார்த்திருப்பாங்க, இந்த சின்ன பொடியன் போகும் வழியில ஆட்கள் பெரிய கூடைகளோடு தூக்கி கொண்டு வராங்க. என்னத்தை தூக்கி கொண்டு வராங்க? பக்கத்து வீட்டுக்காரன் நெட்டி பார்த்திருப்பான். இன்னும் அயல்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து கொண்டு இருந்திருப்பாங்க. என்னடா இன்றைக்கு ஒரு கூட்டம் கொண்டு வர்றது, எல்லாம் கூடையோட வரும் வேளையில இந்த சின்ன பையன் அவன் வீட்டுக்கு வரும் வேளையில, அம்மா நீ எனக்கு 5 அப்பம் தந்து 2 மீன் கொடுத்த, நான் இயேசுக்கு கொடுத்தேன், அவர் இப்ப எனக்கு 12 கூட நிறைய சாப்பாடு தந்திருக்கிறார் என்று அந்த தேவன் பெருக்கத்தை ஏற்படுத்துகிற தேவன். இந்த வருஷத்துல ஆண்டவர் என்ற வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கத்தை ஏற்படுத்துவார். அங்க எல்லாரும் பக்கத்துல இருந்தவர்கள், அயல்ல இருந்தவர்கள், அந்த கிராமத்துல இருந்தவர்கள் எல்லாரும் நிறைய சந்தோஷமாக, மீனும் அது பொரிச்ச மீனோ கறி மீனோ தெரியாது, என்ன அப்பம் என்று தெரியாது, ஆனா எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இன்றைக்கு எங்களுடைய தேவன் 1000 மடங்கு பெருக்கத்தை ஏற்படுத்துகிற தேவன். இருக்கிறது இவ்வளவு தான் இருக்குது என்று யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் குறையாதபடி ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இட்ஸ் a blessed Sunday, ஆசீர்வதிக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை. அங்க நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், அந்த 27ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அக்கினி மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் இப்பொழுது சொல்லுகிறார் என்னவென்று சொன்னா, வாசித்து பாருங்கள். சொல்லப்படுகிற 28ஆம் வசனத்துல ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு சொல்லப்படுகிறது. இப்ப இதுதான் நாங்க தைரியம் அடிக்க, என்னுடைய இயேசுவை விட்டு நான் எந்த மாற மாட்டேன். இன்றைக்கு ஆட்கள் காசு கொடுக்கிறோம் என்று சொன்னோன்னா மாறிடுவாங்க. நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது, உனக்கு காசு தர்றோம், சம்பளம் தரோம், போயிடுவாங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு நீ இயேசுவை விட்டுட்டு வந்தியண்டா என்ற மகளை தருவன். வாவ், இந்த மகள் அழகுராணி தான். காலையில மூத்த கழுவிட்டு வரைக்கத்தான் தெரியும். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் என்னவென்று சொன்னா, நான் இயேசு என்ன அழகுராணியை தந்தால் என்ன, பயில்வானை தந்தால் என்ன, நான் இந்த இயேசுவை விட்டு வர மாட்டேன். இயேசுக்காக உயிரை கொடுப்பேன், இயேசுவை விட்டு கொஞ்சமும் அசைய மாட்டேன். அந்த வைராக்கியம் உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்படி இல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. எது நடந்தாலும் பரவாயில்ல, மழை பெய்யுதோ வெயில் இருக்குதோ, ஸ்னோ கொட்டுதோ கஷ்டமா இருக்குதோ, நான் பூம் வந்து இறங்குவேன், நடந்து வருவேன், சைக்கிள்ல வருவேன். நீங்க பார்த்துருக்கீங்களா இந்த ஸ்னோக்குள்ளேயும் சைக்கிள் ஓடுறவங்களை கண்டுக்கிறீங்களா? கண்டவங்க யாரும் இருந்தா கை வைத்துங்க. எஸ், அவங்களுக்கு அது மொட்டை பைக் மாதிரி ஓடுறாங்க என்ன, பின்னுக்கு ஒரு பரிப்பட்டியை வச்சிருக்கிறாங்க என்ன, டெலிவரி கார்ல போறவன் கூட எல்லாம் பிரேக் அடிச்சு சைடு கொடுத்துட்டு அவனுக்கு சைட் கொடுக்க வேண்டியிருக்கு. தைரியமா இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சும்மா நாங்க வளைஞ்சு கொடுக்க போறது இல்லை, வளைஞ்சு கொடுக்க போறது இல்லை. வைராக்கியமா கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. இப்ப எடுங்க, இந்த நேரத்தில் எடுங்க. நான் இயேசுக்காக வைராக்கியமா நிற்பேன், உறுதியா நிற்பேன். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, இயேசுக்கு சொல்லுங்க, நான் ஆண்டவரே ஒரு வாக்கு கொடுங்க, கர்த்தருக்கு வாக்கு கொடுங்க, ஒரு ப்ராமிஸா கொடுங்க. இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே உமக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் எந்த விதத்திலேயே
உமக்கு பிரியப்படுத்துகிற மகனாக அல்லாமல் போக மாட்டேன், பிரியப்படுத்துகிறவனா மாத்திரம்தான் இருப்பேன், உம்மை துக்கப்படுத்துகிறவனா இருக்க மாட்டேன். வாக்கு கொடுங்க, வாக்கு கொடுங்க, சும்மா இருக்கக்கூடாது. Make a promise. I will only please you, O God. I will not hurt you, O God. I'll be faithful to you, Lord. அப்படி செய்தவர்களை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். Amen. சும்மா இல்ல, சும்மா போட்ல சும்மா ஆடுவீங்க. இயேசு இருக்கிற போட் தாளாது. இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு இதை விட இன்னும் வேற பிரசங்கம், அடுத்த பாயிண்ட்ஸ் வேணுமா? நிரம்பிட்டது பாஸ்டர், நிரம்பிட்டது பாஸ்டர். பாருங்க, இப்பொழுது நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், வாசியுங்கள், அங்க சொல்லப்படுகிறது. அவன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவன் சொல்லுகிறான், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது, ஆக்கள் சொன்னதை நான் கேட்டுக்கிறேன். எத்தனை உங்களோட அம்மா மார நீங்க இழந்து திரும்ப அம்மாவை இன்னொரு அம்மாவை பெற்றிருக்கிற ஆக்கள் யாரும் இருக்கிறீங்களா? உங்களோட சொந்த அம்மாவை இழந்த பிறகு திரும்ப உங்களோட அம்மாவை போல என்று நான் கேட்கல. உங்களோட அம்மாவை பெற்றிருக்கிறீங்களா? ஆனா மனைவியை இழந்தா இன்னொரு மனைவி எடுக்கலாம். உண்மை இல்லையா? முழுசுறீங்க. இப்ப நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னா, தாயுடைய அன்பு பெரிதான அன்பு. உலகத்திலே தாயுடைய அன்பு பரிசுத்தமான அன்பு, புனிதமான அன்பு. என்னுடைய தாயார், நான் இத்தனை வயது வந்து எனக்கு பேர பிள்ளைகள் இருந்தாலும் என்ன சின்ன பிள்ளை மாதிரி தான் ட்ரீட் பண்ணி கொண்டிருந்தாங்க. கடைசி நாள் மட்டும் எனக்கு உதவி செய்தாங்க. ஆனால் அந்த அன்பு மாறினாலும் என்னுடைய பரமபிதாவாகிய இயேசுவின் அன்பு அது மாறவே மாறாது. அந்த அன்பை தூக்கி உதறி தள்ளிட்டு ஒருத்தரும் போக வேண்டாம் என்று தான் திரும்ப சொல்லுகிறேன். இந்த கால வேளையில ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். இயேசுவின் அன்பை நாங்கள் உதறி தள்ள வேண்டாம். திரும்பவும் நாய் கக்கினதை சாப்பிட்ட மாதிரி பைபிள்ல சொல்லியிருக்கு, பன்றி சேற்றுக்குள்ள திரும்ப போன மாதிரி கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்னோக்கி வருகிறவர்கள், கலப்பையில கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பின்பற்றி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறவன் கர்த்தருக்காகவே ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். கர்த்தர்லயே உண்மை உள்ளவனா இருக்கணும். கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். எது வந்தாலும் எது போனாலும் என்னுடைய அம்மாவை நான் துக்கப்படுத்த மாட்டேன் என்று நாங்கள் சொல்லுகிறோம். என்னுடைய அப்பாவை துக்கப்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகிறோம். அதே போல இயேசுவை, அதுக்கு மேலாக இந்த உலகத்துல என் தேவனுடைய அன்பை, இயேசுவை நான் துக்கப்படுத்த மாட்டேன். அதுதான் நாங்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். அதுதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளையில போட்ட நேபுகாத்நேச்சார் என்ன செய்கிறார்? அங்க அவர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னார், அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இன்றைக்கும் கர்த்தர் எங்களை விடுதலை செய்கிற தேவனா இருக்கிறார். முதலாவது பாயிண்ட் என்னவென்று சொன்னார், the Lord is with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் இந்த வருஷத்துல ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்க. இம்மானுவேல் எப்பவும் சொல்லிக் கொள்ளுங்க. இம்மானுவேல் 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 பேர் பற்றியல்ல, நான் சொல்றேன், கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். எங்க போனாலும் எது போனாலும். இப்போ டாக்டர் உங்களுக்கு ஃபோன் கால் கொடுத்து உங்களோட பிளட் டெஸ்ட் எல்லாம் வந்துட்டு வாங்கன்னு சொன்னோன்னே ஒரு பதட்டம், என்னவோ தெரியல என்று சொல்லி அங்கே போய் டாக்டர் கேட்குறாங்க, உங்களோட பிளட் டெஸ்ட் எல்லாம் நார்மலாக இருக்குது. அதுக்கு முதல் இங்கே ஒரு டென்ஷனில் ஜெபம் பண்ண கேட்குறது. என்னை கூப்பிட்டுட்டாங்க, என்ன நடக்குதோ தெரியல, எனக்கு என்ன நடக்க போதோ தெரியல, ஒரு டென்ஷன். அதே வருத்தத்தை கொண்டு வந்துடு. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னா, இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார். எதுதான் நடந்தாலும், என்னத்தான் நடந்தாலும் கர்த்தருடைய கரங்களை நான் இருக்கிறேன். கர்த்தர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். அவரை அறியாமல் ஒரு தலைமை கூட விழாது. அவர் எங்களுடைய தலையில இருக்கிற ஒவ்வொரு மயிரையும் எண்ணி இருக்கிறார் என்று பைபிள் சொல்லியிருக்கிறார். அது என்னவென்றால் அவ்வளவு கரிசனை நிறைந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மக்கள் என்னவும் எங்களை பற்றி சொல்லலாம், ஆனா கர்த்தர் சொல்றதுதான் மிக முக்கியமானது. உலகம் எங்களை பாராட்டலாம், புகழலாம், ஆனா கர்த்தர் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார் அதுதான் எங்களுக்கு வேண்டும்.
இந்த கால வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதோடு நான் நிப்பாட்ட போறேன். என்னவென்று சொன்னால், இந்த வருஷம் முழுவதும் என்ன பிரசங்கம்? இதுதான் பிரசங்கம். இஸ்ரவேலின் ராஜா கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். போர் அடிக்குதோ? நல்ல வேளை சொல்ல. இந்த கால வேளையில் அருமையானவர்களே, கர்த்தர் நம்ம நடுவில். நீங்க வீட்டுல போய் ஆராய்ந்து படிக்க ஆரம்பிங்க. ஒரு புக் எடுத்து, ஒரு நோட் புக் எடுத்து, நம் நடுவில் இருக்கிற தேவன் என்ன செய்வார், நம்மோடு இருக்கிறவர் என்ன செய்வார். ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிங்கள் சத்தமாக. ஐசையா சாப்டர் 43 verse 2 and 5 வாசிங்கள். நாங்கள் சொல்லப்படுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் வேளையில என்னவென்று சொன்னா, பிளேன்ல போய்க்க அவன் சொல்றான், உங்களுக்கு சொல்றான், எல்லாருக்கும் சொல்றான், எங்களுக்கு சொல்றான், என்ன சொல்ல சொல்லி, fasten your seat belts சொல்லி சீட் பெல்ட் எல்லாம் கட்டிடுறான். ஆனா பிளேன் எங்க போகுது, நாங்க யோசிக்கிற இடத்துக்கு போகுதுன்னு நாங்க யோசிக்கிறோம். ஆனா சில வேளையில அது போகாது. அந்த நேரத்தில் ஒரு பாஸ்டர் எனக்கு சொல்லி கொண்டு வந்தார். அவர் சொன்னார், என்னவென்று சொன்னா, தான் ஃப்ளைட்டில் ஏறினோன்னு, ஆரம்ப காலத்தில் ஃப்ளைட்டில் ஏறினோன்னு தன்னை பெஞ்சாதிட கையை இறுக்கி பிடிச்சு நல்லா ஜெபம் பண்ண. அவர் யோசுவா என்ற புருஷன் வைராக்கியத்தோடு நல்லா ஜெபம் பண்ணுறாரு. அவர் சொல்ற, நான் பயத்தில் கையை பிடிக்கிறேன். என்ற எண்ணம் மாறுது. என்னடா, விமானம் அடிபட்டு மக்களுடைய உடல்கள், சரீரங்கள் மலைகள்லையும் மரங்கள்லையும் தொங்கிக் கொண்டிருந்த காட்சிகள், இந்த செய்திகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருமா? இந்த ஃப்ளைட் போய் சேருமோ தெரியாது. பயம். ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்துட்டு இன்றைக்கு மட்டும் இப்போ அடிக்கடி ஃப்ளைட்டில் போய் கொண்டிருக்கிறார் அந்த ஊழியக்காரன். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் வேளையில, கடலை கடக்கும் வேளையில ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க திரும்ப ஆரம்பத்திலிருந்து. நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடே இருப்பேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது, அதாவது ஆற்ற கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனா நான் உன்னோடு கூட இருக்கேன். மிரக்கிள் வர்க்கிங் காட். நீ தண்ணீர்களுக்கு கூடாக நடக்கும் வேளையில, வெள்ளம் வந்து அடிச்சு கொண்டிருக்கும் வேளையில அந்த இடத்துல நிற்கக்கூடியதாக. எத்தனை பேர் காத்து அடிச்சு கொண்டு பயங்கரமாக கொஞ்சம் இறுக்கி காத்து அடிக்கும் வேளையில, நடந்து கொண்டிருக்கும் வேளையில தள்ளப்பட்ட ஆக்கள் அல்லாட்ட அசைக்கப்பட்ட ஆக்கள் யாரும் இருந்தீங்கன்னா கையொத்து. ஓ இல்லை, நான் சொல்ல நான் மாத்திரம் தானே. வாக்குக்கு போய்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு நாள் பயங்கரமா போ காற்று அடிக்க தொடங்கிட்டது. ஆட்டையும் வீட்டுக்குள்ளதான் போய் நிற்கணும் போல இருந்தது. ஆண்டவரே, எந்த வீட்டை போய் சேர்ந்துருவோம்னு சொல்லி ஜெபம் பண்ணி வந்து சேர்ந்துட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்றார், என்னன்னு சொன்னா, தண்ணீர் உங்களை தூக்கி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வந்தாலும், பிரச்சனைகள் எவ்வளவுதான் வந்தாலும், நீ கடக்கும் வேளையில நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அது உண்மையில புரளுவது இல்லை. நீ அக்கினியில நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. 5ஆம் வசனம். பயப்படாதே. இது எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறாள பார்த்து சொல்லுங்க, பயப்படாதேண்டு. நீங்க என்ன பயில்வானோ, நீங்க என்ன பெரிய ஆக்களோ பயப்படாதேன்னு சொல்றதுக்கு? கர்த்தருடைய வார்த்தை அதைத்தான் நீங்க பக்கத்தில் இருக்கிறாளுக்கு சொல்றீங்க, பயப்படாத. ஏண்டா, என்னோட இருக்கிறவர் பெரியவர், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கில் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் உன்னை ஜனங்களாக ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறேன். இந்த வருஷம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு எத்தனை காரியங்கள் வந்தாலும், பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, தேவனில் அன்பு கூறுவர்களுக்கு வெரி குட். அப்ப அன்பு கூர்ந்த ஏன் எனக்கு கேட்க கூடாது. ஒரு தரம் இந்த பிரச்சனை அது கூடாக போறதுக்கு பெலனை தருவார், பெலனை கொடுப்பார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு வேதனை வந்தாலும், தனிமை வாட்டி கொண்டிருந்தாலும், என்ற அருமையான இயேசு பெலனை கொடுக்கிறவராயிருப்பார். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், மார்க் எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில, மார்க் 4:35 வாசித்து பார்க்கும் வேளையில சொல்லப்படுகிறது, அக்கறைக்கு போவோம் என்று இயேசு சொன்னார். சாயங்காலத்தில் அவர் அங்க படவுல போய்கொண்டிருக்கும் வேளையில பலத்த சுழற்காற்று உண்டாயிட்டது. 37ஆம் வசனம். படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு, எங்களுடைய வாழ்க்கை ஒரு 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 படகை போன்றது தான். இந்த உலகம் ஒரு கடலை போன்றது தான். நாங்க போய்கொண்டிருக்கும் வேளையில எதிர்பார்க்காத பிரச்சனைகள் வருகிறது, எதிர்பார்க்காத சூறாவளி அடிக்குது, எதிர்பார்க்காத அலைகள் மோதுகிறது.
ஒரு அலை மோதி முடிய விட்டு ஒரு பிரச்சனை மோதி முடிந்த பின்பு அடுத்த பிரச்சனை வருது. தலை தூக்குவதற்கு முன்பதாக அலைகள் ஓய்வாமல் வந்து கொண்டிருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அக்கறைக்கு போமென்று சொன்னவர், எங்களை கரம் பிடித்து அவர் எங்களை நடத்துகிறவர், பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். இந்த கால வேளையில நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், அங்க 37ஆம் வசனத்துல பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு கப்பலின் பின்னணியத்தில் இயேசு தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர் நல்ல நித்திரை, அவருக்கு தைரியம் இருந்தது. அடுத்த நாள் கொலை செய்யப்படுவதற்காக வைக்கப்பட்டிருந்த பேதுருவும் நல்ல நித்திரை செய்தான். ஆண்டவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். தேவ சமாதானம் எங்களுடைய இருதயங்களை இப்பொழுதே நிரப்புவதாக. தேவ சமாதானம் எங்களுடைய இருதயங்களை நிரப்புவதாக. எந்த சமாதானத்தையும் ஒருத்தரும் கெடுக்க முடியாது. சர்ரத்தை கொள்ளக்கூடியவர்களுக்கு பயப்படாமல் சர்ரத்தையும் ஆவியம் ஆத்மாவையும் நரகத்துக்கு போடக்கூடியவருக்கு மாத்திரம் பயப்பட வேண்டும். யார் எங்களை கைவிட்டால் என்ன, யார் எங்களை விட்டுட்டு போனால் என்ன, இயேசு அவர் தம்முடைய புனிதமான வார்த்தைகளை பேசுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. யார் உங்களை விட்டுட்டு போனாலும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர் எழுந்து நின்று சொல்லுகிறார். அங்க அந்த சீஷர்கள் சொல்லுகிறார்கள் என்னவென்றால், போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். 39ஆம் வசனம், அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறியாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதுதான் நாங்கள் பார்க்கிறோம், God is with us. ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். நம் நடுவில் இருந்தால் எங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், எங்களுடைய மனதுக்கு விளங்காத காரியங்களை செய்வார். செத்து போற ஆட்களுக்கு என்ன கொண்டு போய் ஜெபம் பண்ண கேட்டுக்கிறாங்க. டாக்டர்ஸ் சொன்னதை கூட எனக்கு சொல்லாம ஒரு முறை எங்களுடைய சபையில இல்லாத ஒரு நபருக்கு, எங்களுடைய சபையில இருக்கிற தங்களுடைய சொந்தக்காரருக்கு ஜெபம் பண்ண கொண்டு போனார்கள். கொண்டு போய் நான் அங்கே ஜெபம் பண்ண வேளையில நாங்கள் வார்த்தையை கொடுக்கும் வேளையில பார்ட்டிஸுக்கு வந்தால் கதைத்து கொண்டு குழப்பி கொண்டிருப்பாங்க. ஆனா அவங்களோட பிள்ளை இப்பொழுது வருத்தமா இருக்குது. ஜெபம் பண்ண கொண்டு போனார்கள். ஜெபம் பண்ணோம். டாக்டர்ஸ் வந்து பார்க்க வருகிறார்கள். அந்த பிள்ளை தப்பாதன்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு ஜெபம் பண்ணி முடித்த பிறகு சொல்லுகிறாங்க, இந்த பிள்ளை இப்படி டாக்டர் சொல்லிவிட்டார்கள். காருக்குள்ள ஏறினன், காருக்குள்ள அவர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணன். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலேயே நின்று ஜெபம் பண்ணன். ஆண்டவர் அந்த பிள்ளையை உயிரோட வைத்து அவர்கள் நன்றி சொல்லும் வண்ணமாக ஒரு முறை சபைக்கு வந்துட்டு போனார்கள். நான் சொல்லுகிறேன், கடவுள் நம்மோடு இருந்தால், கடவுள் எங்களுக்குள்ள இருந்தால் வைராக்கியமான காரியங்கள் நடக்கும். நீங்க சாதாரண ஆட்கள் அல்ல. நீங்க பார்த்திருக்கிறீங்க, ஆண்டவர் ஊழியர்களை எடுத்து பாய்ப்பது. அந்த தேவன் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நான் சொன்னேன், உங்களுக்குள்ள இருக்கிறார் கர்த்தர். உங்களை கொண்டு ஆண்டவர் சொன்னா, விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசிகள் இருந்தா மாத்திரம் எழுமி நில்லுங்க. விசுவாசிகள் மாத்திரம், பிலீவர்ஸ் மாத்திரம் இருந்தா எழுமி நில்லுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் என் நாமத்தினால் என்ன செய்வார்களாம்? முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமா இருக்கிறவன் பிசாசுகளை துரத்துறது. அவன் அங்க சூனியம் செய்துட்டான், பில்லி சூனியம் செய்துட்டான், மாந்திரிகம் செய்துட்டான், அப்படி செய்துட்டான், ஐயோ ஐயோ என்று பயப்படுறது இல்லை. முதலாவது வார பில்லி சூனியத்தை இயேசுவின் நாமத்தினால போ என்று சொல்லி துரத்துறது. பாஸ்டர் ஏதோ செய்துட்டாங்க போல இருக்குது, சாப்பாட்டுல போட்டு தந்துட்டாங்க போல இருக்குது, ட்ரிங்க்ல போட்டு தந்துட்டான் போல இருக்குது, எனக்கு நஞ்சு போட்டு தந்துட்டான். நான் சொல்லுகிறேன், பைபிள்ல சொல்லியிருக்க, எந்த ஒரு நஞ்சை குடிச்சாலும் அதை எங்களை சேதப்படுத்தாது. அந்த எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுவீங்க? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள். ஆமென். சொன்னது தான். அவர் ஒரு முறை சொன்னா 100 முறை இல்லை. அவர் சொன்னா சதா காலத்துக்கும் சொன்னது தான். சொன்னா அவர் சொன்னதை ஒருவரால் மாற்ற முடியாது. பேபிசாசுகளை துரத்துவோமா? வியாதிஸ்தர்ல கைய வைக்கிறது இல்ல, வியாதிஸ்தர்ல சொஸ்தப்படுத்துவோம். சும்மா கைய வச்சுட்டு போனா அவன் நொண்டி வந்தவன் நொண்டி போவான். திரும்ப அவனை சுகப்படுத்த வேணும். சில வேளைகளை பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு திடீரென்று ஒரு பயங்கரமான கேஸ் வந்ததுன்னு சொன்னா கொஞ்சம் ஒரு அதிர்ச்சி கொடுக்கும் தான் எனக்கு. ஒரு நாள் நல்ல பிரசங்கம் பண்ணேன் பிராம்டன்ல, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக. ஆண்டவர் உயிரோட எழுப்புவார் என்று எல்லாம் பிரசங்கம் பண்ணேன். கூட்டம் முடிச்சோன்னு ஒரு தாய் வந்து அழுது கொண்டு பிள்ளைய என்ற கையில தந்துட்டாங்க. தந்துட்டு
உருள்றாங்க, சுத்துறாங்க, நிலத்துல உருள்றாங்க. என்ற புள்ள செத்து போவோம்னு சொல்லி பாய்ந்துட்டாங்க. இந்த புள்ளையில கண்ணெல்லாம் மேல சொருகிட்டுது. நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், ஆம்புலன்ஸை கால் பண்ணுங்கண்டு. இன்றைக்கு அந்த புள்ள உயிரோட நல்ல படிப்பு இன்னும் இருக்குது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த காலவேளையில இந்த இடத்துல இருக்கிற நீங்க எதாயிலும் பெற்றிருப்பீங்கள் என்பதை கேட்க தேவையில்லை. நீங்க பெற்றிருக்கிறீங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிறவர், வல்லமையான காரியங்கள் செய்கிறவர், மகிமையான காரியங்கள் செய்கிறவர், மகத்துவமான காரியங்கள் செய்கிறவர். நான் நினைத்து பார்க்கிறதுக்கு, நான் நினைத்து பார்க்காத அளவுக்கு அதிசயங்களை செய்கிறவர். அவர் பெரிய காரியங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். எங்களுடைய அப்பா அம்மா கொடுக்கிறத விட என்னுடைய கடவுளால இன்னும் பெரிய ஈவுகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அன்றைக்கு சுகந்தனும் சங்கீதாவும் 2வது பிள்ளைய பிரதிஷ்டை செய்ய வருவேளையில அந்த பிள்ளை எனக்கு தெரியும் மிரக்கல் பேபி என்று ஜெபம் பண்ணார்கள். உடனே கிடைக்கவில்லை. ஆனா அந்த விடாமுயற்சி, அவர்கள் விடாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம். பிள்ளைய கொண்டாந்து, ஆண்டவரே நீர் தந்த பிள்ளை உமக்கண்டே நான் அர்ப்பணிக்கிறேன் என்று கொடுக்கும் வழியில் எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம். இன்றைக்கு அந்த தேவன் நீங்க என்னத்தை வாஞ்சித்து கேட்கிறீங்களோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் தர ஆயத்தமா இருக்கிறார். எங்கள் நடுவில் இருக்கிற தேவன், எங்கள் மத்தியில ராஜாவா இருக்கிற தேவன். அவர் சாதாரணமானவர் அல்ல. எனக்கு சுகம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, நான் கர்த்தரையே துதிப்பேன். யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யாத போல ஒரு நாள் முறுமுறுக்க வேண்டாம். ஒருவரும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னை வழி நடத்துகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார், எனக்கு நல்ல ஈவுகளை தந்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதிக்கும் வேளையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இந்த கால வேளையில யாராகிலும் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசம் பலப்பட்டு கொண்டிருக்குது. இப்பந்தான் சில ஆக்கள் நான் சொல்லியிருக்கிறேன். நான் அன்றைக்கு ஒரு ஆளோட கதைச்சேன். சொல்லுவாங்க வசனம், என்ன வசனம்? உம்மால நான் ஒரு சேனையக்குள்ள பாய்வேன், உம்மால நான் ஒரு மதிலை தாண்டிடுவேன். ஆனால் ஏன் உங்களை சேர்ச்சி காணையில, ஐயோ இதை தாண்ட முடியாம போயிட்டு. அப்படி இருக்கக்கூடாது. சொன்னா விசுவாசிகள் சொன்னா அதன்படி தாண்டி வரணும். சும்மா ஒரு பாட்டுக்காக பாடக்கூடாது. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய். இந்த பாட்டு ஃபாதர் பக்ஸ்மன் பாடி அவர் பல காரியங்களை கடந்து வந்திருக்கிறார். தாவீது செய்த காரியத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவை அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார் என்றால் எங்களுக்கு செய்ய முடியுமா, முடியாதா? அது தடுத்தது, இது தடுத்தது, அதால வரையிலாது. இந்த கால வேளையில, இந்த புதிய வருஷத்துல புதிய தீர்மானங்களை எடுக்கிற நீங்க அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். எப்பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், செழிப்பா இருக்கிற ஆக்கள், எப்பொழுது நல்லா வரக்கூடியதாக கர்த்தர் சொன்னார். 1000 மடங்கு ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்திருக்கிறேன். அது நிச்சயமா வரும். வராவிட்டா இல்ல பிள்ளை இல்லை. அதை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டிய விதத்தில் நடக்காவிட்டால் அது அந்த ஆள்ல தான் பிள்ளை. ஏன்னா கர்த்தர் சொன்னது தான். கர்த்தர் சொன்னது தான். ஜெபம் பண்ணுவோமா? இந்த கால வழியில் எல்லா கண்கள் மூடி இருக்கும் வழியில, தலைகள் குனிந்திருக்கும் வழியில என்ற வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். நான் அந்த கழுகை போல நான் பறப்பேன், சிங்கத்தை போல நான் எப்பொழுது தைரியமா இருப்பேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால அந்த தைரியம் எனக்கு இருக்குது. நான் உமக்காக எழும்புவேன், எழும்பி பிராசிப்பேன், சாட்சியா இருப்பேன் என்று சொல்லி உமக்காக நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருந்தால் மாத்திரம் உங்களை கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண நான் ஆயத்தமா இருக்கிறேன். கரங்களை கீழே விடுங்கள். எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனே, கரங்களை உயர்த்தின எல்லா கரங்களையும் நான் பார்த்திருக்காவிட்டாலும் இயேசுவே நீங்க பார்த்தீங்க சுவாமி. இன்றைக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஒரு பாயிண்ட் மாத்திரம் தான் இன்றைக்கு ஆண்டவா வார்த்தையில கொடுக்கப்பட்டது. ஆண்டவா நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க, நீங்க எங்களோடு இருக்கிறீங்க. அதை விட எங்களுக்கு பெரியதான காரியம் வேறு ஒன்றும் இல்லை. அன்பின் ஆண்டவரை கரங்களை உயர்த்தினவர்கள் ஆண்டவர் உறுதியாக உங்களுக்குள்ள நிலைத்திருக்க கிருபைத்து கொடுக்கும்படி கேட்கிறேன். அன்பின் ஆண்டவர் எது வந்தாலும் என்ன நடந்தாலும் உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று சொல்லி, எந்த ஒரு காரியம் என்றாலும் கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காத என்று பவுல் சொன்னது போல இவர்கள் சொல்ல கிருபைங்க. இப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாத மழை இவர்கள் மேல் பொழியட்டும். ஆண்டவர், let the blessings come upon them, O God, upon these people, O God. Let the latter rain and the former rain come upon them.
முன்மாரியும் பின்மாரியும் ஆண்டவா பெய்யட்டும் சுவாமி. Let them, Lord Jesus, be blessed, O God. ஆண்டவா நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக, செழித்து ஓங்குவார்களாக, நல்ல எப்பொழுதும் சபையார் இருப்பார்களாக. இயேசுவின் நல்ல நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்துக்கிற ஒவ்வொருவரோடும் இன்னும் என்ன சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.